அவ என்ன பாரு. டேய் செத்துடா. நில்றி. டேய் ஓடுடா அப்படியே. எங்கடி போற? நிஷா எழுந்துருமா, லேட் ஆயிடுச்சுல்ல. டீ குடிச்சு ரெடி ஆகு. ரொம்ப டயர்டா இருக்குமா, டீ குடிச்சிட்டு ஒரு குட்டி தூக்கம் போடுறேன். வர வர ஏன் நீ இப்படி சோம்பேறி ஆயிட்டே வர? என்னாச்சுமா உனக்கு? புதுசா கேக்குற? நான் பாக்குற வேலை அப்படி. ஓகேமா, 5 minutesல ரெடி ஆயிடுறேன். டிஃபன் எடுத்து வச்சிருங்க. ஓகே. நிஷா, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுல்ல? இது வந்துட்டேமா. என்னம்மா புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? இல்ல, உன் வாழ்க்கைய நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன்னை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாதமா. நீ எனக்கு தைரியம் கொடுத்து வளர்த்திருக்க. எந்த ஆம்பளை துணையும் இல்லாம வாழ கத்து கொடுத்திருக்க. பாத்துமா, யார்கிட்டயும் உன் கோபத்தை காட்டாத. இதானமா நடந்துக்க. கோபம் தான் நமக்கு சத்ரு. கவலைப்படாதமா, எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன். நீ நிம்மதியா இரு. நான் கிளம்புறேன். பாத்து போயிட்டு வாமா. ஐயா இங்கதான்யா. ஏட்டு ஐயா பாரியா, ஏதாவது தடை எங்களுக்கு தான் பாரு. ஒவ்வொரு கேஸையும் சீரியஸா தான் பார்க்கும். இந்த கொலைகார பயவுலயே எந்த தடயத்தையும் விட மாட்டேங்கானோ ஐயா. ஏ பேச்ச குறையா, கவனமா பாரு, ஏதாவது கிடைக்கும். யார் பெத்த மவனும் இங்க வந்து செத்து கிடக்கானே. எந்த பாவி கொன்னாம்னு தெரியலையே. நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஏல என் வேலையா தான் இல்ல, போலீஸ்காரங்க அதுக்கு தான் இருக்கும். நீ சொல்லி தான் எனக்கு தெரியணுமேல. ஏயா இன்னொரு பாடி எங்க இருக்கு? ஐயா அங்கதான் ஐயா, அந்த பக்கம் தான் ஐயா. வாங்க காட்டுறேன். ஏய் போட வழி ஏல தள்ளுங்க. குறுக்க குறுக்க வந்து நிக்கல.
ஐயா என்னையா? ஐயா அந்த பொண்ணை ஒரு 4-5 பேர் கற்பழிச்சு கொலை பண்ணிப்பான் போல தெரியுது எனக்கு. பாவி புள்ள அலங்கோலமா கிடக்காயா. ஏயா பொண்ணு ஒருவேளை மோசமான பொண்ணா இருக்குமோ? சேச்சா பார்த்தா அந்த பொண்ணு அந்த மாதிரி தெரியலையா, நல்ல குடும்பத்து பொண்ணு மாதிரிலாம் தெரியுது. அப்படின்னா ஏன் ஒதுக்குப்புறமான ஏரியாக்கு வரணும்? சின்னஞ்சிரிச்சுக்க சந்தோஷமா இருக்கணும்னு வந்திருக்கோம் ஐயா. காவாலி பயக்க கொலை பண்ணி போட்டானோல. ஏயா பாடி கிடைக்கிற சூழ்நிலை பார்த்தா பெரிய போராட்டமே நடத்திருக்க போல இருக்கு. சமீப காலமா இது மாதிரி கொலைகள் ரொம்ப நடக்குதே. ஆமாங்கய்யா. ஏயா போன மாசம் நடந்த எல்லா கொலைகளுமே பெரிய சவாலா இருக்குதே. ஆமாயா, போன மாசம் 15ஆம் தேதி கூட கூவாத்துல ஒரு பொண்ணு செத்து கிடந்தது. அதை விசாரிச்சுன்றத 2 பேக்க கழுத்தெடுத்து கொலை பண்ணி கிடந்தானுவன். எஸ், அந்த பொண்ணோட கொலைக்கும் இந்த 2 பேரோட டெத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. இருக்கலாங்கய்யா. யோ இப்ப 2 கொலை நடந்திருக்கு. இது சம்பந்தமா இன்னொரு கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி குற்றவாளிகளை கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிக்கிறேன். நாமளும் ஒவ்வொரு கொலையும் நடக்கும்போது இதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்குள்ள அவன் காரியத்தை முடிச்சுட்டு போயிருதான். யோ இந்த முறை அப்படி நடக்காதியா. எப்படியாவது அவனை உயிரோட கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்றேன். பார்க்கத்தான் போறேன். சரி, போய் பாடியை போஸ்ட் பண்ண ஏற்பாடு பண்ணு. அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சியா. ஆம்புலன்ஸ் இங்க வந்துட்டு இருக்கியா? சரி, முதல்ல ரிப்போர்ட் வந்தா தான் ஏதாவது செய்ய முடியும். ஆமாங்கய்யா. ஒரு விஷயம், நம்ம லிமிட்ல இது மாதிரி கொலைகள் இனிமே நடக்காம பாத்துக்கணும். சரிங்க. மண்டைய ஆட்டியா. சரி. ஒன்னும் பாக்காதீங்க. ஐயா. வேஸ்டியா பய. இவ்வளவு நேரம் சலிட்டு அடிச்சு பாத்துட்டு இருக்கேன். கையேடுன்னு ஒரு வாரத்தை சொல்லிட்டு போறானா பாரு. லதா, ஹேண்ட்பேக். ஹலோ மிஸ்டர், எங்க போறீங்க? இல்ல மேடம், ஹேண்ட்பேக். இது லேடிஸ் பியூட்டி பார்லர், ஜென்ஸ் நாட் அலவுட். வெளியே தான் நிக்கணும். ஏன் மேடம் தேவையில்லாம டென்ஷன் ஆறீங்க? நான் தேவையில்லாம டென்ஷன் ஆறேனா? நீ தான் தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ற. வெளியில போர்டு பார்க்கல, லேடிஸ் அண்ட் கிட்ஸ் ஒன்லின்னு போட்டிருக்குல்ல, அப்புறம் ஏன் உள்ள வந்த? நான் உள்ள வந்ததால உங்க கற்பா போயிடுச்சு. ஏய், என்னடா சொன்ன ராஸ்கல்? நீ பெரிய மன்மத. உன்னை பார்த்த உடனே கற்பை பறி கொடுத்துருவாங்களோ? ஹலோ, இது ரொம்ப டூ மச். என்ன தேவையில்லாம டென்ஷன் பண்ணீங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் நடக்கிறத வேற. என்னடா பண்ணுவ? பொம்பளைங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? மரியாதையா போயிடு, இல்லனா கொன்றுவேன். சாரி மேடம், ஏன்டா இவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? வா, இல்லடா, வான்னு சொல்றேன். என்கிட்ட என்ன பேச்சு தெரியுமா பேசுறாங்க? டேய் மாப்ள, போலீஸ் நம்மள வலை போட்டு தேடுதுடா. அவங்க கையில மாட்டணும்னு வச்சுக்க, கைமா தான் ஜாக்கிரதை. டேய், நம்ம இந்த ஏரியாக்கு புதுசா போனோம். இதுவே ரெகுலரா போற ஏரியா இருந்தா போலீஸ் நம்மள ஸ்மெல் பண்ணிருப்பாங்க. நம்மள பிடிக்க முடியாதுடா. போலீஸ் அவ்வளவு கேவலமா நினைக்காத மச்சான். பிடிக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா 24 மணி நேரத்துல புடிச்சிருவாங்க. ச்சே, இவன் ஒருத்தன்டா சரியான பயனக்குள்ள இருக்கான். இவனெல்லாம் கூட வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு இல்ல மச்சான், நாமெல்லாம் ஜாலியா இருக்கோம். எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. பேசாம நம்ம பெங்களூர் போயிடுவோமா? ஹலோ, ராஜா இருக்காரா? நீங்க? ஐம் நிஷா. நீங்க ராஜா தானே? ஆமா, நான் ராஜா தான். சொல்லுங்க. ராஜா வாய்ஸ் மாதிரி தெரியலையே. ச்சே, யார் மச்சான் போன்ல? ஏதோ ஃபிகர்டா. ராஜா இருக்கானான்னு கேக்குறா. வாய்ஸ் சூப்பரா இருக்கு. மறுபடியும் ட்ரை பண்ணுவோமா? மாப்ள ட்ரை பண்ணு மாப்ள. ஃபிகர் சூப்பரா இருந்தா இன்னைக்கே தூக்கிடலாம்டா. டேய், போய் பார்த்தா கடவியா இருக்க போதுடா. வாய்ஸ் சூப்பரா இருக்குடா. டேய், வாய்ஸை கேட்டு ஏமாந்தவங்க இந்த ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. இவன் ஒருத்தன்.
ஹலோ, உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. ராஜாவா பேசுறது? ராஜா கிட்ட மட்டும் தான் பேசுவீங்களா? இந்த மந்திரி கிட்ட பேச மாட்டீங்களா? நீங்க காமெடியா பேசுறீங்க. நான் சொன்ன காமெடி நீங்க ரொம்ப ரசிக்கிறீங்க. நீங்க எங்க இருக்கீங்க? நான் உங்களை உடனே பார்க்கணும். மீட் பண்ணலாமா? ஓகே, கண்டிப்பா மீட் பண்ணலாம். எப்போ? இன்னைக்கு. ஓ, வாட் a சர்ப்ரைஸ். இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மீட் பண்ணலாம். ஓகே. டேய் மாப்பிள்ள, என்னடா சொல்றா? டேய், இன்னைக்கு நைட் மீட் பண்ணலாம்னு சொன்னாடா. நீ வேணா பாரு, சூப்பர் ஃபிகரா இருக்கும். இன்னைக்கு செம்ம வேட்டடா. யா. நிஷா இருக்காங்களா? இருக்காங்க. நீங்க வரதா சொல்லியிருந்தா. நிஷா, உன்னை தேடி வந்திருக்காங்க பாரு. உட்கார சொல்லுமா, வந்துட்டேன். உட்காருங்க. Okay, இப்போ வந்துருவா. என்னடா ஆளை காணோம்? ஆளு அழகா இருப்பாளா அசிங்கமா இருப்பாளா? என்னடா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. அழகா இருந்தானே அசிங்கமா இருந்தானே ஃபிகரா இருந்தா போதும்ல. டேய் மாப்பிள்ள, ஆண்டியா இருந்தா வேணான்றியா? கோழி கூட இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்கான்னு பாடுறா. I'm நிஷா. என்ன சாப்பிடுறீங்க? இல்ல ஒண்ணு வேணாம், தேங்க்ஸ். அதெல்லாம் முடியாது, நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். பரவாயில்லைங்க, தேங்க்ஸ். ஹாட்டா பீரா? பரவாயில்லைங்க, ஒண்ணு வேணாம். ஓகே, நான் ரூம்ல இருக்கேன், ஒவ்வொருத்தர வாங்க. சரிங்க.
என்னடா பிரச்சனை? என்னாச்சு? என்ன கொல்ல வராங்கம்மா. லூசாடா நீ? கனவுக்கெல்லாம் யாராவது பயப்படுவாங்களா? ஆமாண்டி, உனக்கும் இந்த மாதிரி மோசமான கனவு வந்தா தெரியும். உனக்கு எப்ப தாண்டா கனவு வரல? பேசாம படு. ஏன்டா டார்ச்சர் பண்ற? கனவு ஒண்ணும் பண்ணாது. பச்சை குழந்தை மாதிரி அழுது அடம் பிடிக்காத, படுத்து தூங்கு. இல்லம்மா, யாரோ ஒருத்தர் அருவாளை தூக்கிட்டு என்ன வெட்டுற மாதிரியே கனவு வருதுமா. கனவெல்லாம் ஒண்ணும் பலிக்காது. பேசாம படுத்து தூங்கு. காலையில எனக்கு நிறைய வேலை இருக்கு. பயப்படாம படு. ஆனா தூங்காத. எங்க நிம்மதி போயிடும். பாருமா அவ என்ன எப்படி கிண்டல் பண்றான்னு. டேய் சண்முகம், பேசாம படுத்து தூங்கு. நீ வாமா. ஐயா. ஒரே நாள்ல 2 கற்பழிப்பு 4 மர்டர். மேலதிகாரி கேட்கிற கேள்விக்கு என்னால பதிலே சொல்ல முடியலையா? இந்த கேஸை உடனே கண்டுபிடிச்சாகணும். இந்த தொடர் கொலைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சா தான் என்னால நிம்மதியா தூங்கவே முடியும். ஹலோ. சொல்லுங்க மேடம். இன்னும் வரல. வந்தது கண்டிப்பா கேட்டு சொல்றேன். குட் மார்னிங் மேடம். ஹாய். குட் மார்னிங். தீபா ஆண்டி அப்பாயின்மெண்ட் கேட்டு கால் பண்ணிருந்தாங்க. கஸ்டமர் யாராவது வந்தாங்களா? இல்ல மேடம், தீபா ஆண்டிக்கு என்ன சொல்லலாம்? ஈவினிங் 5 o'clock மேல அப்பாயின்மெண்ட் கொடுங்க. ஓகே மேடம். ஓகே. ஹலோ. சொல்லுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. It's okay. 10 o'clock Come. மேல வரீங்களா? ஓகே. யாராவது டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னாச்சு? ஏன் கத்துற? இப்ப என்ன நடந்து போச்சு? ஐயோ, ரத்தம் கொட்டுதே. ஏன் இப்படி ஓவரா பண்ற? சின்ன காயம் தானே. ஆமா, நீங்க டாக்டரா? நல்லா கட்டு போடுறீங்க. டாக்டர் தான். சாதா டாக்டர் இல்ல, ஆபரேஷன் பண்ற டாக்டர். ஓ அப்படியா? இதெல்லாம் உங்களுக்கு சகஜம். நீங்க டெய்லி பல சாதனை பாக்குறீங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். பாத்து போங்க. தேங்க்யூ தேங்க்யூ. கவுன்சிலர், என்னடா ஒரு பொண்ணு உங்களை பார்க்க வந்திருக்கு. எதுக்கு? வேலை வாங்கி தரேன்னு சொன்னீங்களாமே. வர சொல்லு. சரியான வெடக்கோழியா தான் இருக்கும். இதுக்கு செம்ம விருந்துதான். ஆனா ஏற்கனவே 2 பொண்ணுங்களை அநியாயமா கெடுத்து கொண்டுட்டீங்க. இந்த பொண்ணையாவது விட்டுருங்கண்ணே. பார்த்தா ஏழை பொண்ணு மாதிரி இருக்கு. அது சம்பாதிச்சாதான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும். ஏய், எனக்கு அட்வைஸா? இந்த மாதிரி சென்டிமெண்டா பேசி நீ திருந்திடுன்னு சொன்னா நான் தெரிஞ்சிருவா? போடா, போய் வர சொல்லு. டேய் போடா. உன்ன மாதிரி ஆட்டம் போட்டவனுக்கெல்லாம் முடிவு அழிவுதான். வரட்டும், சமயம் பார்த்து கோழி அமுக்கிற மாதிரி ஒரே அமுக்கு. எக்கச்சக்க
முட்டை போடுச்சா ஏ கிட்ட வரச்சா ஏ குத்து போடுச்சா ஏன் குத்து போடுச்சா என் வீட்டு சுபத்துலதான் அணி ஒண்ணு அறைய சொன்ன அணி வச்சு அரைஞ்சு வந்தா என் உடம்பில் அரைஞ்சு புட்டா என் வீட்டு அம்மிக்கல்ல கொத்தி தர வந்தா அம்மிக்கல்ல விட்டு புட்டு அட்டுரலில் கொத்தி புட்டா தொப்புல அம்புலட்டு போட்டு வச்சு காத்திருக்கேன் அம்புலட்டு வேணாமன்னா கோயிலும் போட்டு தாரேன் ஒவ்வொரு வண்டி ஒண்ணு ஒட்டி பார்க்க வாங்க மச்சான் ஒட்டி பார்த்து லைசன்ஸ் தாங்க மச்சான் தப்பு இருக்கேன் சும்மா சோப்பு போடு கேப்பு கிடைச்சா அதில் கெடா வெட்டி பாரு தப்பு இருக்கேன் சும்மா சோப்பு போடு கேப்பு கிடைச்சா அதில் கெடா வெட்டி பாரு சீலு உடைக்காத சிகப்பு வளர்த்துனா பட்ட பகலெல்லாம் பத்த வையண்டா சாணம் குடிக்காத பட்டா கத்தியோ என்ன பார்த்தாலே குத்தி கிடக்குண்டா சமஞ்ச கெட்ட சிரிக்கு நான் தான் மேலும் கீழும் பார்த்தா நீ கிறுக்கு புடிச்சு போவ காட்டு பங்கள உடம்பு இதில் கூட்டு எதுவும் இல்ல பண்டு பசங்க நுழைய மட்டும் வீசு கேட்பதில்ல சீலு உடைக்காத சிகப்பு வழக்கு நானா அட்ட பகலெல்லாம் பத்த வையுங்கடா டேய் சாணம் குடிக்காத பட்ட கத்தியோ என்ன பார்த்தாலே குத்தி கிடக்குண்டா வணக்கங்க. பாடி எங்க இருக்க? அது அந்த பக்கம். போ, நீ முன்னாடி போ. நீ எப்ப பார்த்த? காலையிலங்கய்யா. நீதான் முதல்ல பாத்தியா? ஆமாங்கய்யா. எத்தனை மணிக்கு பார்த்த? ஒரு 6 மணி இருக்கியா. யோ 6 மணிக்கு உனக்கு என்ன வேலைங்க? வேலைக்கு போனையா. நான் நினைக்கிறேன் இவன் தான் கொலை பண்ணிருப்பான். ஐயா இவனை பார்த்தா பாவமா இருக்கியா. இவெல்லாம் கரப்பாம்பூச்சியை கூட கொண்டிருக்க மாட்டாயா. யோ சீரியஸா பேசியா? சரிங்கய்யா. ஒவ்வொரு கொலை நடக்கிற போதும் அவன் செத்தவன் போன்லயே நமக்கு இன்ஃபார்ம் பண்றானே. விடுங்க ஐயா, பல நாள் கொலை பண்றவன் ஒரு நாள் மாட்டாம போயிடுவான். இதை இப்படியே விடக்கூடாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். ஏமா டென்ஷனா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை? நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நம்ம கவுன்சிலர் கிட்ட வேலை கேட்டு போன பொண்ண அவன் கெடுத்துட்டான். உனக்கு எப்படி தெரியும்? அவ அரசியல்வாதியா இருக்கா, அவசரப்படாத. நாம பொறுமையா இருந்தா இன்னும் பல பெண்களோட வாழ்க்கையை அவன் கெடுத்துருவான். அவன மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. அந்த பொண்ணு கடைசியா பார்க்க போனது அந்த கவுன்சிலர் தான். அவனை பார்க்க போன பொண்ணு வீடு திரும்பல. போலீஸ் எந்த நடவடிக்கை எடுக்கலையா? வழக்கம் போல எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எப்படியாவது அந்த கவுன்சிலரை தீர்த்து கட்டணும். ஏதாவது பிளான் பண்ணி வீட்டுக்கு வர வையே. வீட்டுக்கு வர வைக்கிறது ரிஸ்க்குமா? அப்ப என்னதான் பண்றது? எதிரிய அவனோட ஏரியாலயே மீட் பண்ண போறேன். இதுதான்மா ரொம்ப ரிஸ்க். என்ன அவனால ஒண்ணு செய்ய முடியாதுமா. லேடிஸ்னா பல்ல இழிக்கிறவன். அதுதான் நமக்கு பெரிய ஆயுதம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. உனக்கு எந்த ஆபத்தும் வராதுமா. நீ நிச்சயமா ஜெயிப்ப. அந்த காளிகை அம்பாள் உனக்கு துணை இருப்பா. மா காஃபி எங்கம்மா? வந்துட்டேன்ப்பா. டேய் சண்முகம், உன் அத்தை வந்துட்டு போனா. அவ பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்குறாளாம். பாக்கட்டும். அந்த மூக்கொழுகை எவன் கல்யாணம் பண்ணிப்பான்? டேய் அப்படிலாம் சொல்லாதடா. அவ டிகிரி எல்லாம் முடிச்சு ராஜகுமாரி மாதிரி இருக்காளாம். டிகிரி எல்லாம் முடிச்சிருப்பா, ஆனா ராஜகுமாரி மாதிரி இருப்பான்னு சொன்னல, அதத்தான் என்னால நம்ப முடியல. அப்போ அவளை நீ கட்டிக்க மாட்டியா? அவளை எல்லாம் யாருமா கட்டிப்பா? அவ என்ன பெரிய அழகியா? ஏண்டா உன் முகத்தை நீ கண்ணாடியில பாக்குறதே இல்லையா? எனக்கு என்ன குறைச்சல்? நான் அழகா தானே இருக்கேன். அம்மா சீக்கிரம் வாமா, அந்த செல்வத்தை யாரோ கொலை பண்ண போறாங்க. டேய், ஆரம்பிச்சிட்டியா? வாய் மூடு. அவ சீரியல்ல நடக்கிற கொலைய பத்தி சொல்லிட்டு இருக்கா. அம்மா சீக்கிரம் வாமா, கொலை நடந்துற போகுது.
முதல்ல டிவி ஆஃப் பண்ணி தொலை. எப்ப பாரு கொலை கொலைன்னு பயமுறுத்தி. அம்மா அவளை கம்முன்னு இருக்க சொல்லுமா. டிவியில சீரியல் சினிமான்னு பார்த்துட்டு என்ன பயமுறுத்துறதுக்காக நைட்ல கதை சொல்லுவா. அம்மா என்னால நிம்மதியா தூங்க முடியலமா. இல்லைன்னா மட்டும் நீ நிம்மதியா தூங்குறியா? பேசாம காஃபி சாப்பிடு. அடுத்த சேம் நான் தான்டா உங்களை எல்லாம் மந்திரி ஆக்கிடுறேன்னா. நம்ம கட்சியில முனியாண்டிக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துல இருந்து நம்மளை யாரும் மதிக்கிறதே இல்லடா. ஆமா தலைவர, அவன் போக்கே சரியில்லை. என்ன இருந்தாலும் அவன் நம்ம கட்சி பதவியில் இருக்கான். அவன் பேசக்கூடாது சரியா? அவன் நிறைய ஊழல் பண்றானே. நம்ம கட்சி தலைவர்கிட்ட போட்டு கொடுத்தா நமக்கு நல்ல பேர் கிடைக்கலண்ணே. தலைவரை பத்தி எனக்கு தெரியாதா? காசு கொடுத்தா அந்த பக்கம் போயிட்டே இருப்பாரா. யாரோ போன் அடிக்கிறாங்க பாரு. வேலை வாங்கி கொடு, லோனு வாங்கி கொடு, டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடு, பதவி வாங்கி கொடு, ஒரே தொல்லையா இருக்குடா. ஹலோ. யாரா போன்ல? ஏதோ ஒரு பொண்ணு. பொண்ணா? நான் கவுன்சிலரா, நீ கவுன்சிலரா? இந்தானே. ஹலோ. வணக்கம் சார். கவுன்சிலர் சாருங்களா? ஆமா. நீ யாருமா? வனஜாக்கு உங்க நம்பர் கொடுத்தாங்க. என் பேரு சரசா. சரசா? ஸ்வீட் நேம். என்னமா வேணும் உனக்கு? ஏதாவது உதவி பண்ணணுமா? சொல்லுமா. சார், நான் பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன். மசாஜ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணி விடுவேன். நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் வரேன் சார். நீ எப்ப வேணா வரலாமா. ஏன்னா நான் பெண்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கறவம்மா. ஓகே சார். தன்னே தன்னானே தன்னானேனா. மசாஜ் கிளப்ல இருந்து ஃபிகர் வருது. சும்மா லட்டு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வாமா வா 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 மசாஜ் பாப்பா. உக்காரு உக்காரு உக்காரு. பேர் என்ன? சரசா. கொஞ்சம் உரசிக்கவா. 10,000 கோடி சில்லறையை உருட்டிட்ட மாதிரி என்னமா சிரிக்கிற. மசாஜ் பாப்பா ஏன் திரும்பிட்ட? பயப்படாத. இங்க நம்ம 2 பேரை விட்டா வேற யாருமே இல்ல. அதான் எனக்கும் வசதி. புதுசா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லுங்க. நீ பெட்ல படு, நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம எதுவும் பண்ணக்கூடாது சார். எல்போர்டு போட்டுட்டு காரை ஓட்டுறது இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். டாடி மம்மி வீட்டில் இல்ல, தட போட யாரும். எஸ்ஐ கார்த்தி சாருங்களா? எஸ், நான் கார்த்தி தான் பேசுறேன். மிஸ்டர் கார்த்தி சார், கவுன்சிலர் லெனின் தெரியுமா உங்களுக்கு? அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மர்டர் ஆயிட்டார் சார். ஹலோ, என்ன சொல்ற? நீ யாரு? அந்த கவுன்சிலரை மர்டர் பண்ணவன். ஹலோ ஹலோ, கொஞ்சம் நில்லுங்க.
என்னங்க நீங்க? நான் அங்கிருந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி வந்துட்டு இருக்கீங்க. யார் நீ? என்ன நிஷா, என்ன தெரியலையா? பார்த்த உடனே தெரியறதுக்கு நீ என்ன அஜித்தா விஜயா? இல்ல நிஷா, அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல எனக்கு கால் அடிபட்டுச்சுல, நீங்க தான் எனக்கு கட்டு போட்டு விட்டீங்க. அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தனா மொத்தமா ஏத்திடுவேன். இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் என்னை கிடப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அன்னைக்கு பியூட்டி பார்லரில் அப்படி பேசுனீங்க, நான் ஆடி போயிட்டேன். இன்னும் ஆடி போறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு ரவி சார். புரியலையே. சரக்கு 2 ரவுண்ட் எக்ஸ்ட்ரா அடிங்க, ஆட்டம் தன்னால வரும். முடி. துரோகி, உன்னை மாலினி உண்மையா தானடா காதலிச்சா? அவளை காதலிக்கிற மாதிரி நடிச்சு அவளை உனக்கு இரையாக்கிட்ட. பொம்பளைங்கெல்லாம் உனக்கு போக பொருள், சுகம் கொடுக்கிற பொம்மை. ஒருத்திய காதலிக்கிறது, அனுபவிக்கிறது, தூக்கி போட்டு போயிடுறது. நம்பி வந்தவளை ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வருது? நீங்க ஒரு தாயோட வயிற்றுல தானே ஜனிக்கிறீங்க. தாயோட மார்புல பால் குடிச்சு தானே வளர்றீங்க. எப்படிடா பொண்ணுங்கள இச்ச பொருளை மட்டும் உங்களால பார்க்க முடியுது? நீ எல்லாம் உயிரோட இருக்கிறத விட சாகுறது மேல்ரா.
நீங்க தானே பியூட்டி பார்லர் வச்சிருக்கீங்க? ஆமா சார். லாஸ்ட் வீக் நீங்க ஒரு பையனோட சண்டை போட்டுருக்கீங்க. ஞாபகம் இல்ல. கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. என்ன விஷயம் சார்? அந்த பையன் ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூட்டு போயிருக்கான். அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கா. இப்போ பையனையும் காணோம். எனக்கு ஞாபகம் இருக்கு மிஸ்டர் கார்த்தி சார். என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? என் ஏரியா இன்ஸ்பெக்டர் பேர் எனக்கு தெரியாதா? அந்த பையனோட முகம் எனக்கு ஞாபகம் இல்ல சார். ஆனா அந்த பொண்ணோட முகம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு என்னோட ரெகுலர் கஸ்டமர். அப்படியா? யோ ஏட்டு, அந்த போட்டோ அப்படியா? இத கொஞ்சம் பாருங்க. இப்ப ஞாபகம் வருது சார். அன்னைக்கு நான் கொஞ்சம் கோவமா தான் பேசினேன். இவனை பார்த்தா கொலைகார மாதிரி தெரியலையே சார். ஆமாமா, நாட்டுல இப்படிதான் நிறைய பேர் சுத்துறாங்க. எவன் நல்லவன் எவன் கெட்டவன் தெரியறதில்ல. பசுந்தோல் போர்த்திய புலின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படித்தான் அலையறாங்க. அந்த பொண்ணு செத்து போச்சுங்கிறத விட அந்த பையனை யாராவது கொல்லாம இருக்கணும். அதுதான் இப்ப பிரச்சனை. பல கொலைகள் நடக்குது சார். சீக்கிரம் கண்டுபிடிங்க. உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சார். பாய் சார். ஐயா, என்ன பழத்தை யோசனை இருக்கிய? ஏட்டு, அம்மாவையும் பொண்ணையும் பார்த்தா யதார்த்தமா தெரியல. அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு தப்பு இருக்கு. ஐயா, அவங்க முகத்தை பார்த்தா பாவமா தெரியலையா? ஐயா, அவங்கள போய் சந்தேகப்படலாமாயா? உள்ள பூச்சி கடிக்காதியா? இல்ல, அவங்க ரெண்டு பேர் மேல எனக்கு டவுட் இருக்கு. அவங்கள தீவிரமா வாட்ச் பண்ணுங்க. எஸ் சார். அண்ணே, துறக்க கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுண்ணே. நல்லா வயிறு முட்டை சாப்பிட தெரியல, ஆனால் ஒரு வேளை உருப்படியா செய்ய தெரியல. அண்ணே, என்ன திட்டினல பாரு, உன்னாலேயே திறக்க முடியல. அவசரப்படாத, இரு இரு. அண்ணா, ரத்தமா இருக்குண்ணே, போலீஸ்க்கு போன போடுண்ணே. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நிஷா, யார் நீங்க? என்ன வேணும்? என்ன நிஷா திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தணுமா? நான் தான் சண்முகம். அன்னைக்கு நம்ம ரோட்ல கூட மீட் பண்ணமே. அதெல்லாம் ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் வெளியில வரீங்களா? தனியா பேசுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. அப்படி சொல்லாதீங்க நிஷா, நம்ம தனியா பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் உள்ள வந்து பேசலான்னு தான் நினைச்சேன். ஆனா லேடிஸ் கிட்ஸ்னு போர்டு போட்டிருந்தது, அதான் உள்ள வரல. உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு தூக்கமே வரல, பசி கூட எடுக்கல. என்னால வேற எதையும் யோசிக்கவே முடியல. இந்த சிம்டம்ஸ்க்கெல்லாம் என்ன காரணம்னு உனக்கு தெரியுமா? தெரியும். நல்ல ஒரு சைக்காட்ரிஸ்டா போய் பாருங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. கரெக்டா சொன்னீங்க நிஷா, இதுவும் ஒரு வகை ப்ராப்ளம் தான். ஆனா பெரிய பாதிப்பு இருக்காது. நான் மனசுல எதையும் மறைச்சு வச்சுக்க மாட்டேன். ஐ எம் வெரி ஓப்பன் டைப் நிஷா. என் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிடுறேன். ஐ லவ் யூ நிஷா. ஐ லவ் யூ டு. எஸ், தெரியும் நிஷா நீங்க என்ன லவ் பண்ணுவீங்கன்னு. நீங்க என்ன பார்த்த உடனே உங்க கண்ணுல ஒரு ஒளி மின்னுச்சு, நான் கவனிச்சேன். இது என் லைஃப் மேட்டர். நான் மட்டும் முடிவு பண்ண முடியாது. அதனால சாயங்காலம் என் வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட பேசுங்க. இவ்வளவுதானா? நான் பயந்தே போயிட்டேன் நிஷா. சாயந்தரம் என் அம்மாவையும் தங்கச்சி கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வரேன். வேண்டாம் சண்முகம், நீங்க மட்டும் வாங்க. அம்மா ஓகே சொன்ன உடனே ஃபேமிலியோட பேசலாம். ஓகே நிஷா, பை பை, see you.
என்னோட பேர் சண்முகம். நிஷா வர சொல்லியிருந்தாங்க. உட்காருங்க. நிஷா, உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்கம்மா. எப்ப வந்த சண்முகம்? ஏய் நிஷா, நான் உள்ள இப்பதான் வந்தேன். உள்ள வா. இல்ல பரவாயில்ல, நான் இங்க உட்கார்றேன். அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. எனக்கு உன்னை கல்யாணம் பண்ண பிடிக்கல. ஏன்? நீ கெட்ட பொண்ணு, இப்படியெல்லாம் அசிங்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க. போட பைத்தியம். ஏய், இப்படியெல்லாம் பண்ணாத, எனக்கு பிடிக்காது. கண்டவ முன்னாடி இப்படி ட்ரெஸ் பண்ணாதான் தப்பு. நீ தான் என்ன கட்டிக்க போறல. இது வரைக்கும் நீ எத்தனை பேர்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்க? நான் 3 பொண்ணுங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனா அந்த 3 பேருமே பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஒவ்வொரு பொண்ணுகளையும் லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அப்படியெல்லாம் இல்ல நிஷா, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா நான் லவ் பண்றேன்னு சொல்லுவேன். லவ் பண்ண பிறகு என்ன பண்ணுவ? கல்யாணம் பண்ணுவேன் நிஷா, கல்யாணம் பண்ணுவேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம்? ஏன் நிஷா இப்படி எல்லாம் பேசுறீங்க? சொல்றா. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவ? பொண்ணுங்களை பல வகையில அனுபவிக்கிறதுக்கு நீங்க விரிக்கிற வலைக்கு பேர் காதலா? உன்ன அவனை தப்பிக்க விட்ட, போலீஸ்ல போய் சொல்லிட போறான். அவன் போலீஸ்க்குலாம் போக மாட்டாமா, பயந்தாங்கோலி. எதுக்கும் அவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா. சரிமா, அதுக்கு அவனை வாட்ச் பண்ணிட்டே இரு. இந்த ஆம்பளைங்களை எல்லாம் நம்பவே கூடாது. என் கணிப்பு படி இவன் நல்லவனாதான் இருக்கணும். மத்த ஆம்பளைங்க மாதிரி இல்ல. இவனை மிரட்டி அமிச்சாலே போதும், திருந்திடுவான். என்னோட கணிப்பு படி அம்மாவும் பொண்ணும் அந்த ஒர்க் ஷாப்ல பார்த்தோமே அந்த கார்ல தான் சார் வந்திருக்காங்க. அந்த கார் வேற, இந்த கார் வேற. எப்படி சார் சொல்றீங்க? பைத்தியக்காரத்தனமா பேசாதயா. அவங்க கார் மாருதி, இது குவாலிஸ். யோ, அந்த கார்ல வச்சு கொலை நடக்கலையா? கொலை நடந்த பிறகுதான் பாடியா ஏத்திருக்காங்க. இந்த காருக்குள்ள எந்த செகண்ட் நடந்த மாதிரி ஒண்ணும் தெரியலையே. இந்த கேஸ், இந்த பிரச்சனை ஒரு பெரிய தலைவலியா இருக்கும் போல இருக்க. ஆமா சார். யோ, நீ ஒண்ணு செய். முதல்ல இந்த கார் நம்பர் நோட் பண்ணு. உடனே ஓகே சார். ஆர்டிஓ ஆபீஸ் போய் யார் இந்த காருக்கு சொந்தக்காரன் கண்டுபிடி. சரிங்க சார். காரோட சொந்தக்காரன் யாரும் தெரிஞ்சு போச்சுன்னா இந்த கேஸ் சொல்ல முடிச்சு ஒன்னொன்னா அவந்துறையா. எங்கேயே அவருது வர வர இருக்கிட்டலாம் போகுது. நம்மளை விட விவரமா இருக்கானே. ஐயா, நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பிடிக்காத ஒருத்தன் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான். யோ, எதை வச்சு இவ்வளவு ஆணித்தரமா சொல்ற? அது வந்துங்கயா, சினிமால வர மாதிரி தகவல் கொடுத்துட்டு கொலை பண்ணானா பிடிச்சிடலாம். ஆனா இவன் கொலை பண்ணிட்டுல தகவல் கொடுக்கான். அதான் சேலஞ்சு. சரி, நீ எத்தனை வருஷமா டிபார்ட்மெண்ட்ல இருக்க? இந்த கொலையாளியை கண்டுபிடி, ப்ரமோஷன்ல போ. ஐயோ வேண்டாம் சாமி, நான் சாகுற வரைக்கும் இந்த ஏட்டாவே இருந்து செத்து போயிருந்தேன். எனக்கு இந்த ரிஸ்க்கும் வேண்டாம், எந்த ரஸ்க்கும் வேண்டாம். இவ்வளவு உஷாரா இருக்கானே. யோ, நம்ம கிட்ட இருக்க ஒரே ஆதாரம் இந்த கார் தான். இந்த காரை வச்சு அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிறேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கேன். அழகா இருக்கனா? 16 வயது நிலை கமல் மாதிரி ரொம்ப அழகா இருக்க. ஏய், கிண்டல் தானே பண்ற? பின்ன கிண்டல் பண்ணாம பாடி ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு பதிலா பூச்சி மருந்து அடிச்சிருக்க. அதான் ஸ்மெல் வித்தியாசமா இருந்துச்சா? இப்பயாவது கழுதைக்கு வாசனை தெரிஞ்சதே. மேக்கப் போட்டு சென்ட் அடிச்சு புது ட்ரெஸ் போட்டு மாப்பிள்ளை கணக்கா எங்கட கிளம்பிட்ட? அது சஸ்பென்ஸ். எனக்கு மட்டும் சொல்றா எங்க போறேன்னு. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்டா. நீ தான் பிபிசி ஆச்சே, உங்கள்கிட்ட சொல்றதுக்கு நான் சொல்லாமலே இருக்கலாம். நீ சொல்லலன்னு வச்சுக்கோ, நீ போற காரியம் சக்சஸே ஆகாது. ஏய், நல்ல காரியத்துக்கு போகும்போது அபசகனமா பேசாதடி லூசு. யோ, நீதான் மகேஷா? ஆமாம் சார். ஆமா, இந்த 3537 உங்கரா? ஆமாம் சார். ஒர்க் ஷாப்ல இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கார் மொத்தம் ஒரே ரத்தமா இருக்காம. என்ன சார் சொல்கிறீங்க? நான் கார் யூஸ் பண்ணி 1 வாரம் ஆச்சு. என் ஃப்ரெண்ட் ரவி தான் சார் வாங்கிட்டு போனான். அவனுக்கு எதுக்காக கார் கொடுத்த? கல்யாண வேலைக்காக கேட்டான் சார். ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும் மாதிரி கொடுத்தேன் சார். இவன் தான் அவன் ஃப்ரெண்டா? ஆமாம் சார். ஏய், இவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண கடத்திட்டு போய் ரேப் பண்ணி மர்டரே பண்ணிட்டான். சார் என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியல சார். ஐயா, இவன் நடிக்கான் ஐயா. இவனை தூக்கி கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு 4 மிதி மிதிச்சாமனா உண்மையை சொல்லிடுவான் ஐயா. ஏய், ஹலோ மிஸ்டர் கார்த்தி சார். எஸ். குற்றவாளி ரவியை தேடி ரொம்ப டயர்டாக இருப்பீங்களே. அவன் படமாகி ரொம்ப நேரம் ஆச்சு. பாடியை மூலக்கடை பதுரில் போட்டிருக்கேன். எடுத்துகிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஹலோ ஹலோ. ஏய், யார் நீ?
எல்லாரும் மோசம்னு அம்மா சொன்னது சரிதான். இவனும் எல்லா ஆம்பளைங்கள மாதிரி தான் இருக்கான். முதல் முறையா என் கணிப்பு தப்பாயிருச்சு. இவனையும் கொல்றதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. பாடி கடந்த இடத்துல இருந்த பிரஷை பார்த்தா லேடிஸ் யூஸ் பண்ற மாதிரி தெரியுது. லேடிஸ் யூஸ் பண்ற பொருள் கிடையாதுயா, பியூட்டி பார்லர்ல யூஸ் பண்ற ஒரு ப்ரஷ். எல்லாம் வச்சு பாக்குற போது இந்த கொலையெல்லாம் செஞ்சது ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஐயா, வந்த எல்லா ஃபோன் கால்லையுமே ஒரு ஆம்பளை தானே பேசினா? ஏன் மொபைல்ல ஒரு பொண்ணு வாய்ஸை மாத்தி பேசிருக்கூடாதா? கண்டிப்பா இந்த கொலையெல்லாம் செஞ்சது ஒரு பொண்ணு தான். ஐயா, கரெக்டா சொன்னீங்க. ஏன் இந்த பியூட்டி பார்லர் பொண்ணு இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்க கூடாது? சரியா சொன்னையா. முதல்ல அந்த பொண்ணை பிடிப்போம், விசாரிக்கிற முறையில் விசாரிச்சா எல்லாம் உண்மை வரப்போகுது. நித்யா சார், என்ன ஒரு பொண்ணு கொலை பண்ண வராங்க சார். என்னை காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார், என்னை காப்பாத்துங்க. அதோ அங்கதான் சார், அங்கதான் சார், அந்த பக்கம் இருந்தா தோத்திட்டு வராங்க. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், என்னை காப்பாத்துங்க சார். என்னை கொலை பண்ணிடுவாங்க சார். அதோ அந்த கார்னர் வீட்டுல இருந்து தோத்திட்டு வராங்க சார். நம்ம நைட்ல அந்த வீட்டை ரவுண்ட் அப் பண்ணா சரியா இருக்கும். இப்பவே போறோம்னா அவங்க அலர்ட் ஆகி எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. கழுத்துல ரத்தம். ஐயா, இப்பதான் கொலை நடந்திருக்கணும். பிளட் கூட உரையில. அவங்க எங்கேயும் தப்பிச்சிருக்க முடியாது. இங்க தான் இருக்கணும். உடனே சர்ச் பண்ணு. சரிங்க. அம்மா, அப்பா, அக்கா, நான், இதுதான் என் குடும்பம். அப்பா இல்லாத நாட்கள் எங்களுக்கு சொர்க்கம். அப்பா அடிக்கடி வீட்டுக்கு வரமாட்டாரு. அப்பா வீட்டுக்கு வந்துட்டா அம்மா சிரிச்சு நாங்க பார்த்ததே கிடையாது. ஒரே அழுகுதான். அம்மாவை அப்பா போட்டு அடிப்பாரு. எல்லா சித்திரவதையும் அம்மா எங்களுக்காக தாங்கிக்கிட்டாங்க. எல்லாருக்கும் இன்பம் துன்பம் சேர்ந்து வரும். ஆனா எங்களுக்கு எப்பவும் துன்பம் தான்.
என்னடி நான் இல்லைங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறியா நீ? வெளியில வந்து உட்காந்து எவனடி பாத்துக்கிட்டு இருக்க நீ? குழந்தைக்கு சோறு ஊட்டிட்டு இருந்தேங்க. என்னடி ராத்திரி வரமாட்டேன்னு சொல்லி எவனையாவது வர சொல்லிருக்கியா நீ? ஏங்க இப்படி அபாடமா பழி போடுறீங்க? ஆமா, இவ பெரிய கண்ணகி பத்தினி தெய்வம். உனக்கு மெரினா பீச்ல செலவு வைக்க போறாங்க. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் பத்தினி தான். என்னடி எதிர்த்து பேசிட்டு இருக்க? செத்து தொலை, மூஞ்சில பிடிக்காதடி. அம்மா, ஏம்மா அப்பா இப்படி ஒண்ணு அடிக்கிறாரு? அம்மா எங்கேயாவது போயிடலாம். அழாதம்மா, பெரிய பிள்ளையாகி படிச்சு வேலைக்கு போய் உன்னை காப்பாத்துவேம்மா. நீ அழாதம்மா. எங்க அப்பா எப்பவும் எங்க அம்மாவை கொடுமைப்படுத்துவாரு. அவருக்கு ஆணுங்கிற திமிரு. அம்மா பாவம். அப்பாவோட கொடுமை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போச்சு. அப்பா மேல அம்மாவுக்கு வெறுப்பு வந்துச்சோ இல்லையோ, எனக்கு வெறுப்பு வந்துருச்சு. அந்த மிருகத்தை அப்பான்னு சொல்றதுக்கே வாய் கூசுது. வாழ்க்கையில எது நடக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ அது நடந்துருச்சு. வாங்க சாப்பிடலாம். ஏண்டி புருஷன் வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட தொடங்கிட்டியா? நீ எல்லாம் என்னடி பொண்டாட்டி? என்னடி முறைக்கிற? உனக்கு இப்படி எல்லாம் சொன்னா புத்தி வராது. சாப்பாட்டுல மிளகா பொடி கலந்தா தான் புத்தி வரும். சாப்பிடு. நீ பத்தினி தெய்வம் தானடி. சாப்பிடு, உரைக்காது. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. பத்தினி தெய்வத்தை நானும் பாத்துறேன். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. நல்லா சாப்பிடு 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 சாப்பிடு. புருஷனை விட்டுட்டு சாப்பிடுறீல்ல, சாப்பிடு. பத்தினி தெய்வம். சாப்பிடு. பத்தினி தெய்வம். சாப்பிடு.
என்னக்கா நீங்களே குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுக்கிறீங்களா? என்ன பண்றதுப்பா, வெளியில டியூஷன் அனுப்புனா பணம் கட்டணும்ல. ஆமாக்கா. எங்கக்கா உன் வீட்டுக்கார காணோம்? ஓ வந்துட்டாரா? சரிக்கா வரேங்க்கா. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம்லாம் இருக்கட்டும். எங்கடா இருந்து வர? அண்ணா நம்ம வீட்டுல இருந்து வரேன். அக்காவை பார்த்து பேசிட்டு. என்னடா அக்காவை பார்க்க வந்தேன்னு? ஆம்பளை இல்லாத வீட்டுல என்னடி நான் வரமாட்டேன்னு ரொம்ப உல்லாசமா இருக்கியோ? என்ன அவனை செட் பண்ணிட்டியா? இல்லைங்க, அவரு குழந்தைங்க படிப்பை பத்தி கேட்டுட்டு இருந்தாரு. என்னடி எனக்கே காது குத்துறியா? எனக்கு ஏற்கனவே குத்தியாச்சு. அண்ணன் எப்ப சாவான் திண்ணை எப்ப காலி ஆகுன்னு காத்துக்கிட்டு இருக்கியோ? ஏண்டி ஏண்டி காத்துக்கிட்டியோ? உன்னை மிதிக்கணுடி. இருடி இந்தாடி அவன் சுத்து. ஓடி அவன் கூட போடி. ஓடி நிக்காத போ. ஓடி. நிம்மதியா இருக்கலாம். எவன் கூட வேணாலும் ஓடி போடி. ஓடி. நான் கவலையே பட மாட்டேன்டி. எங்கேயாவது போய் தொலை. அப்பாங்கிற மிருகம் எங்க அம்மாவை அடிச்சு விரட்டின பிறகு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். அம்மா எங்கெங்கேயோ வேலை கேட்டு அலைஞ்சாங்க. அம்மா படுற கஷ்டத்தை பார்த்து பசிக்குதுன்னு சொல்ல கூட எங்களுக்கு மனசு இருக்காது. ஒரு வழியா ஒரு வீட்டுல அம்மாவை வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. லக்ஷ்மி வரையா? என்னங்கய்யா? தலை வலிக்குது, கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வாமா. சரிங்கய்யா. காபி இந்தாங்கய்யா. சூப்பர் காஃபி லக்ஷ்மி. இந்த மாதிரி காஃபி குடிக்கிறதுக்கு உன் புருஷனுக்கு தான் கொடுத்து வைக்கல. அவரை பத்தி இப்ப பேசாதீங்கய்யா. இப்பதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். சாரி, நான் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுமா. என்னைய நீங்க என்கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறீங்க? நான் இந்த வீட்டுல வேலை செய்யறவ தானே. நான் அப்படிலாம் நினைக்கலம்மா. நீயும் இந்த வீட்டுல ஒருத்தி தான். ஐயோ, என்னம்மா உடம்பெல்லாம் எப்படி கொதிக்குது? என்னாச்சு அவளுக்கு? என் பொண்ணுக்கு ஜுரம் அடிக்குது. அப்படியா? சரி போய் டாக்டர்கிட்ட காமி போ.
என்னங்கய்யா? கொஞ்சம் தண்ணி. என்னங்கய்யா? வேண்டாம் ஐயா. ஐயா ஐயா விட்டுருங்கய்யா. அம்மா ஐயா விடுங்கய்யா. ஐயா விடுங்கய்யா. ஐயா ஐயா என்ன விடுங்கய்யா. அம்மா விடுங்கய்யா. அம்மா விடுங்கய்யா. விடுங்கய்யா. கேளுங்கய்யா. என் அப்பால ஆரம்பிச்ச நான் சந்திச்ச ஆண்கள் நிறைய பேர் அயோக்கியன்களா தான் இருக்காங்க. ஈவு இறக்கும் இல்லாத மிருகங்களா இருந்தாங்க. என் அக்காவுக்கு அந்த வயசுல என்ன தெரியும்? ஒரு கொடூர மிருகம் வேட்டையாடினா என் புத்தியில பதிஞ்சு போன விஷயம், ஆம்பளைங்க கொடூரமான மிருகங்க. என் அப்பா உட்பட ஒவ்வொரு நாளும் பேப்பர்ல டிவியில வர செய்தி என்னை வெறி கொள்ள வச்சது. நான் தப்பு செய்யற மிருகங்களை வேட்டையாட ஆரம்பிச்சேன். இந்த இன்ஸ்பெக்டருக்கு முன்னால கொலைகாரனை எப்படியாவது கண்டுபிடிச்சு ப்ரொமோஷன் வாங்கி கவர்மெண்ட் கிட்ட நல்ல பேர் வாங்கி ஆகணும். கத்தி 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 குத்துறாங்க. ஐயா கத்தி கத்தி. ஐயா கொலை பண்றாங்க. கொலை பண்றாங்க. ஐயா ஐயா காப்பாத்துங்க. ஐயா 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 கொலை பண்றாங்க. கொலை பண்றாங்க. ஐயா குத்துறாங்க. ஐயா ஐயா வேணா நிஷா வேணா. நீ மேல மேல தப்பு பண்ணிட்ட பாரு. கத்தி எடு. சொல்றத கேளு. சாரி சார். சரண்டர் ஆயிடு. அது முடியாது. வேணா நிஷா. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். பேசாம சரண்டர் ஆயிடு. நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும். எங்களை தப்பிக்க விடுங்க, இல்லைன்னா இவர் செத்துருவாரு. ஐயா எப்படியாவது என் உயிரை காப்பாத்தீங்கயா. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு போலீஸ் வேலைக்கு போகாத போகாதன்னு. எப்படியாவது என்ன காப்பாத்தீங்கயா. காப்பாத்தீங்கயா. டோன்ட் மூவ். ஓகே நான் ஒண்ணும் பண்ணல. ஏட்ட ஒண்ணும் பண்ணாத. ஐயா கைது பண்ணீங்க இவங்கள. ஓகே சார், எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. ஐயா இவங்கள நம்பாதீங்கயா. இவ்வளவு பார்க்க பார்வையே தெரியலையா. முதல்ல இவள கைது பண்ணுங்கயா. ஏட்டையா சுமார். உன்னையும் உங்க அம்மாவையும் நான் அரெஸ்ட் பண்ண போறதில்ல. சார் எஸ், உன்னை போல ஒருத்தைய கைது பண்ணி கோர்ட்ல நிறுத்தி தண்டனை வாங்கி தர நான் விரும்பல. காக்கி சட்டை போட்டுக்கிட்டு எங்களை மாதிரி அதிகாரிகள் செய்ய வேண்டிய வேலையை நீ செஞ்சிருக்க. சில நியாயங்களும் தர்மங்களும் சட்டத்துக்கு உட்பட்டு வரதே இல்லை. சில நீதிகளும் அப்படித்தான்.
போலீஸ் பொதுவா ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறப்போ மகளிர் அமைப்பு, மனித உரிமை கமிஷன் இவங்கெல்லாம் வந்து போலீஸ் செஞ்ச தப்பு, அவங்க மேல நடவடிக்கை எடுக்க நிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், மனிதர்களை தண்டிக்கிறப்போ இவங்க வந்து கேட்கலாம், ஆனா மிருகங்களை தண்டிக்கிறப்போ இவங்க வந்து கேட்கறதுல என்ன நியாயம் இருக்கு? நான் ஒரு சாதாரண போலீஸ் அதிகாரி. நீதிமன்றங்களை மீறி என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா ஒரு சில விஷயங்களுக்காக நியாயமான முடிவுகளை என்னால எடுக்க முடியும். குற்றவாளிகளை ஆதரிக்கிற சில சமூக அமைப்புகள் நியாயமான முடிவுகளை ஆதரிக்கிறது இல்ல. திருப்பூர்ல நகைக்கடையே கொள்ளடிச்சிட்டு போனாங்க. சென்னையில பட்ட பகல்ல துப்பாக்கி முனையில 2 வங்கிகளை அப்படியே கொள்ளடிச்சாங்க. கோயம்புத்தூர்ல 13 வயசு பொண்ணு, சின்ன பொண்ணு, ஒண்ணுமே தெரியாது, அந்த பொண்ணு கதற கதற கற்பழிச்சாங்களே. இவங்களை என்ன பண்றது நீங்க சொல்லுங்க. தண்டனையை தீவிரப்படுத்தலனா குற்றவாளிகள் உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. சட்டத்தை கடுமையாக்கணும். ஆமா, இந்த மாதிரி மிருகங்களை தண்டிச்சாகணும். குற்றத்துக்கு உடனே தண்டனை கிடைச்சாங்க. நீ செய்யற அசுரவதம் எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை கைது பண்ணி நீதிமன்றத்துல கொண்டு போய் நிறுத்தினா அது என் மனசாட்சியை குத்திக்கிட்டே இருக்கும். உன்ன மாதிரி ஒரு சில பேர் இருந்தாதான் வெறி பிடிச்ச அந்த மிருகங்களுக்கு பயம் வரும். இந்த கேஸ்ல எனக்கு பிளாக் மார்க் தான். ஆனா நான் தோத்துட்டு தான் நினைக்கல. எந்த ஒரு இழப்பையும் மீட்டெடுக்க முடியும். ஆனா இழந்து போன பெண்ணோட கற்பை யாராலையும் மீட்டெடுக்க முடியாது. நீ செஞ்சத நான் குற்றமா நினைக்கவே இல்லை. குற்றவாளிகளுக்கு நீ கொடுத்த தண்டனையா நினைக்கிற. நீதி உன்னால ஜெயிச்சது.